ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மாற்றுக்குரல். அதாவது நம்ம தமிழக வெற்றி கழகத்துல பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு முக்கிய புள்ளி இணைஞ்சிருக்காங்க. இது தமிழக வெற்றி கழக கட்சியினருக்கும் தொண்டர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு ஆரவாரமா இருந்துட்டு இருக்கு. ஏன்னா இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சதை பத்தி எக்கச்சக்கமான விவாதங்கள் போயிட்டு இருக்கு. ஏன்னா அவங்களுக்கே ஒரு பக்கம் பயம் வந்துருச்சா அப்படின்னு நிறைய விஷயங்கள் பாத்தீங்க அப்படின்னா சோசியல் மீடியால உலாவ வரவும் ஆரம்பிச்சிருச்சு. அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா அதாவது தமிழக வெற்றி கழகத்தோட இலக்கு அப்படிங்கிறது 2 கோடி தொண்டர்களை நம்ம நிர்வாகிகளை உள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான். இப்ப பாத்தீங்க அப்படின்னா என்னதான் இவரு ஒரு பக்கம் பிளான் போட்டாலும் கூட ஆனானப்பட்ட மிகப்பெரிய கட்சிகளா இருக்கக்கூடிய கட்சிகளே இன்னும் 2 கோடி தொண்டர்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது இவங்க எப்படி 2 கோடி அப்படின்னு பார்த்தா, ஆனா அதற்கிடையில இப்போ 2026 தான் விஜய் எலெக்ஷன்ல களமிறங்க போறதா அனௌன்ஸ் எல்லாம் வந்திருக்கு. ஆனா இருந்தாலும் கூட அவரோட கட்சியில பாத்தீங்க அப்படின்னா தொடர்ந்து பல முன்னேற்றங்கள் ஏற்பட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம 2026 தரமா களமிறங்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அவரு நிறைய விஷயங்களையும் முன்னெடுத்து செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காரு. இப்போ ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா நாகை மாவட்டத்துல அக்கரைப்பேட்டை அப்படிங்கிற ஒரு ஏரியால, அதாவது எம்ஜிஆர் நகர் உள்ளிட்ட பல நகர்கள் அங்க சின்ன சின்ன ஊர் இருக்கு. அதுல பாத்தீங்க அப்படின்னா அங்க தமிழக மீனவர் நல அமைப்பாளராக இருக்கக்கூடிய SJK சேகர் அப்படிங்கிறவரு அவரோட ஆதரவாளர்கள் 500 பேரோட பாத்தீங்க அப்படின்னா இப்போ தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்சிருக்காரு. அதுவும் நாகை மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடியவர் முன்னிலையில பாத்தீங்க அப்படின்னா மாலை மரியாதையோட தன்னையும் தன்னை சார்ந்த தொண்டர்களையும் தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்சிருக்காங்க. இது மிகப்பெரிய அளவுல பார்க்கப்பட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இதன் மூலியமா விஜயோட தமிழக வெற்றி கழக கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு பக்கபலமாகவும் அமைஞ்சிருக்கு. இப்படி ஒவ்வொரு கட்சியில இருக்கக்கூடிய நிர்வாகிகளுமே பாத்தீங்க அப்படின்னா இப்ப விஜய் செய்யக்கூடிய சில விஷயங்களுக்கும் செயல்களுக்கும் தொடர்ந்து ஆதரவு தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னும் பாத்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு வருட காலத்துல விஜய் அவர்கள் தன்னோட படங்களை முடிச்சுட்டு இந்த தமிழக வெற்றி கழகத்துக்காக முழு மூச்சா இறங்க போறாரு. அப்படி இருக்கும் போது அதற்கான வேலைகள் அவர் இறங்கும் போது இன்னும் பல பிரபலங்கள் இவரோட கட்சியில இணைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்னு தான் இப்ப சோசியல் மீடியால ஃபுல்லாவே கருத்துக்கள் போயிட்டு இருக்கு.